ஏன் சின்மயி மேடம் அல்ல பாடிருக்காங்களா பாட்டு? அந்த படத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி, அந்த வியாபாரத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி. இந்த இயக்குனர்னு தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னா அந்த இயக்குனருக்கு எவ்வளோ அவமானப்படுத்துகிற மாதிரி. ரைட்டர் பார்த்திபன் சார் நல்ல விஷயம் சொன்னார். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தது சார். அது இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்கு லின் சார் மூலியமாக. அப்போ ஏவிஎம், ஜெமினி, தேவர் ஃபிலிம்ஸ், மாடர்ன் தியேட்டர்ஸ் அந்த காலகட்டத்தில் முதல்ல அந்த கம்பெனி கதையை முடிவு பண்ணுவாங்க. கதையை முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கதையை யார் இயக்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு அடுத்து இயக்குனரை முடிவு பண்ணுவாங்க. அப்புறம் இந்த கதைக்கு எந்த கதாநாயகன் கரெக்டாக இருப்பார் அப்படின்ட்டு அப்புறம் கதாநாயகன் முடிவு பண்ணுவாங்க. இது ஆரோக்கியமான சினிமா அதான் போய்க்கிருச்சு. ஏன்னா படத்துக்கு கதை தான் முக்கியம். கதை தான் ஹீரோ, கதை தான் கதாநாயகி, கதை தான் இயக்குனர், கதை தான் முக்கியம். அப்போ ஆரம்பத்தில் இல்லை அப்படியே கரெக்டாக போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஸ்ரீதர், கே பாலச்சந்தர் சார், டிஆர் பாக்யராஜ் சார் இப்பெல்லாம் வந்ததுக்கப்புறம் டைரக்டரே கதை திரைக்கதை யோசனை எழுதினா தான் ஒரு முழுமையாக இருக்குமா தோணுச்சு. அதுக்கப்புறம் இயக்குனர்கிட்ட கதை கேட்பாங்க. கதை பிடிச்சிருந்தா அந்த கதைக்கு யார் ஹீரோ, பிரபுங்களா இருக்குமா, கார்த்திகனா இருப்பாரா, சத்யராஜனா இருப்பாரா, அந்த காலகட்டத்தில் அப்புறம் ஹீரோ முடிவு பண்ணுவாங்க. அது ஆரோக்கியமாக போய்கிட்டு இருந்துச்சு. அந்த இதெல்லாம் நல்ல படம்லாம் கரெக்டாக அமைஞ்சது. இப்போது கதையை தயாரிப்பாளர் முடிவு பண்ணுறதில்ல, கதாநாயகன் முடிவு பண்ணுற காலமாக போச்சு. அந்த கரமாக போயிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் நான் தயாரிப்பாளராக லெனின் சார் நான் பாராட்டுறேன். ஒரு படத்துக்கு கதை தான் முக்கியம், முதல்ல கதையை முடிவு பண்ணுவோம். அப்படி கதையை தேடி இருக்காரு. அப்போ பொண்ணு பார்த்துமே சார்கிட்ட கூப்பிட்டு கதை கேட்டிருக்காரு. கதை பிடிச்சிருக்கு, லைன் பிடிக்கல, கதையை ஃபுல்லாக பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் அப்போ இந்த கதைக்கு ஒரு நல்ல இயக்குனரை, சரியான இயக்குனரை போடுவோம் அப்புறம்தான் இயக்குனர் வினோத்தை முடிவு பண்ணியிருக்காங்க. இதில் அவர் படம் நல்லா வந்திருக்குங்கிறதுக்கான நம்பிக்கை இருக்கலாம். ஒரு கதை தான் முக்கியம். அப்போ கதையை அதுக்கப்புறம் டைரக்டர் முடிவு பண்ணி இந்த கதைக்கு நம்ம கரெக்டாக இருப்போமா, ஹீரோ கரெக்டாக இருப்போமா, காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்குது, அதில் கொஞ்சம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மாற்றம் பண்ணி இந்த ரெட் லேபிள் முறையாக எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறதுக்கு பொன் பச்சை சொன்ன உதாரணம். அடுத்து இந்த படத்தில் அவர் என்ன சொல்கிறதில்ல, என்னென்னவோ நடிகர் திலகம், உலக நாயகன் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு நடிகர் உருவாகிட்டு இருக்காரு. அவருக்கு பட்டத்தை தேட வேண்டியிருக்கு. இப்போ என்ன பட்டம்ட்டு கோவை திலகம் வைக்கலாமா, இப்போ உலக நாயகன் டைட்டில் விட்டுருச்சாச்சா? இப்போ அவர் விட்டு கொடுத்துட்டாரு, அது கூட வச்சுக்கலாம். எங்கள் சங்க தலைவர் நடிகர் உதயகுமார் அவர்கள் இன்னைக்கு நடிகராக உட்காந்துருக்காரு. ட்ரெயிலர் பார்க்கும்போது அந்த கெட்டப் சூப்பர். ரஜினி சாரோட உள்ள ஸ்டீலாக சீடு குடிச்சு பார்க்கல. அவரை கொஞ்சம் சீரியஸாக குடிப்பார். ரொம்ப தெனாவிட்டா அப்படியே கேஸாக சாஞ்சிட்டு அப்படியே வானத்துக்கு ஊதுறாரு, புகையை மேலே வானத்துக்கு விடுறாரு. ஆமாம், ஒரு நல்ல நடிகர் உருவாகிட்டு இருக்காரு சார். எங்கள் ஆள்கிட்ட நல்ல வேலை வாங்கியிருக்கிய, அவர்கிட்ட வேலை வாங்கிட்டு சாதாரண விஷயம் இல்லை, நல்ல வேலை வாங்கியிருக்கிய. நம்ம பொன் பார்த்து இன்னொரு விஷயம் சொன்னார். ஒரு நடிகரை கதையை கேட்டால் கமிட் ஆகிட்டான், ஓகே. ஒரு நடிகர் கதை பிடிச்சி கமிட் ஆகிட்டா அந்த இயக்குனர்கிட்ட ஃப்ரீடம் விட்டணும். நம்புனா அதை நடிக்கணும், நம்பிக்கையிலே நடிக்கக்கூடாது. அப்போ நீங்கள் கதையை கேட்டுட்டு நம்பி உள்ளே போயிட்டா அவனை போட்டு டார்ச் பண்ணக்கூடாது, டேரக்டர் டார்ச் பண்ணக்கூடாது. அதை மாற்று, இதை மாற்று, இது ஏன் இப்படி ஷார்ட் இங்கேயே வைக்கிற, கேமரா அங்கே வைக்கிற, இது இயக்குற சித்திரவதை பண்ணுறது. கதை பிடிச்சா பிடிக்கணும், நடிக்காதீங்க, அவ்வளோதானே. உதயகுமார் சார் கதை கேட்டிருக்காரு, பிடிச்சி போச்சு. படம் முடிகிற வரைக்கும் ஒன்றுமே சொல்லலை. சமத்தான நடிகர் ஒன்னொன்று அப்பப்போ கேட்டால் இது வேற இப்போ நடிக்க வளர்ந்து வந்துருக்கோம் அப்படின்னு அது ஒன்று இருக்குது. ஃபுல்லாக விட்டார். படம் பார்த்துருக்காரு. படம் பார்த்துட்டு அவரோட கருத்து மாற்றிக்கலாமா, ஓகே. அவர் சொல்கிற மாற்றம் இயக்குனருக்கும் கதாசிரியருக்கும் உடன்பட்டுருக்கு. அப்போ சொன்ன மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ சொன்ன விஷயம் சரி அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி மேடையில் ஓப்பனாக சொல்கிறாரு கதாசிரியர். ஒரு நடிகர் இதான் கருத்து சொல்லலாம். ஷூட்டிங்லேயே சொல்லும்போது ரொம்ப இயக்குனருக்கு பெரிய தலைவலியாயிரும், குழப்பம் உண்டாச்சுன்னா அது படத்தில் தெரிஞ்சுக்குவோம். அப்போ கரெக்டாக எங்கள் நடிகர் கரெக்டாக படம் முடிஞ்சு அதான் அனுபவம். அதான் சார் பொன் பார்த்திபன் சார் அனுபவம் சில பக்கத்தில் வச்சுக்கணும். ஆமாம், அது சிலருக்கு யூஸ் ஆகும். அதனால் வளர இயக்குனர்லாம் உதயகுமார் சார் கூட நடிக்க வைங்க. அப்படியே அவர் கருத்தையும் கொஞ்சம் கேட்டுக்குங்க. இன்னொன்று அவர் முடிவு பண்ணிட்டார். ஏன்னா இப்போ எலெக்ஷன் வருது 2026. ஒரு 5-6 படத்தில் நடித்து ஒரு ஃபேஸ் வேல்யூ உண்டாக்கிட்டு, அது ஃபேஷனாக போச்சு. ஒரு ஃபேஸ் உண்டாக்கிட்டு அப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதா இல்லை இப்போ ஏதாவது கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதாங்கிறது அடுத்த விஷயம். நடிக்கிறது அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அவர் இன்னும் சம்பாதிக்கணும் அவசியமே இல்லை. இந்த எலெக்ஷன் முன்னாடி 5-6 படம் நடித்து ஒரு ஃபேஸ் உண்டாக்கிட்டு அப்படி பொதுமக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கணும். என்னங்க அதான் தலைவரே, ஓகே. எங்கள் சங்கத்தில் ஓட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு அவருக்கு. என்ன நீ மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கணும். அதில் அப்புறம் அந்த படத்தில் மிஸ்டர் கைலாஷ் மேனன். தமிழ்நாட்டில் தான் நம்ம கைலாஷ் மேனன் சொல்லலாம், சமீரா ரெட்டின்னு சொல்லலாம், ராகு எல்லாம் சொல்லலாம். நம்ம நாட்டில் உள்ள ஜாதி, தமிழ்நாட்டில் ஜாதி சொல்ல முடியாது. எங்கே நம்ம ஒரு பேரை சொல்லி மிஸ்டர் ரமேஷ் வன்னியும் சொல்ல முடியாது, வினோத் தேவர்னு சொல்ல முடியாது. ஏன்னா எதுக்குன்னா அப்போ மலையாளத்தில் ஈஸியாக அது ஒரு கேஸில் இருக்குது. மேனன் அங்கே ரெட்டி, ஆந்திராவில் அது தப்பாகவே தெரில. இங்கே தப்பாக ஏன் தெரியுதுன்னா இங்கே ஜாதி
ஆட்டி படைக்குது. ஜாதி பேர் இருக்கிறனால தான் ஒருத்தன் ஜாதி பேர் வச்சாலே இங்கே பிரச்சனையாக இருக்குது. இல்லைங்க கைலாஷ் மேன் வந்திருக்காரா? ஓகே, வாழ்த்துக்கள். நாங்கள் உங்களை இங்கே சொல்லுவோம், நாங்கள் உங்களை பார்த்து பெருமைப்படுறோம். கைலாஷ் மேனன் வாழ்த்துக்கள். பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக ஏன் சின்மயி மேடம் வரல? பாடியிருக்காங்களா பாட்டு? ஆமாம். என்ன வரி என்ன? இந்த கோயம்புத்தூர் குசும்புங்க இல்லை, இந்த கோயம்புத்தூர் குசும்புங்கிறது இதுதான். நல்லா பாடியிருந்தாங்க. இந்த படத்து டைரக்டர் யாருன்னு தெரிஞ்சுதான் பாடினாங்களா? அது கேள்வி இருக்குல்ல, தெரியுமா உங்களுக்கு? தெரியும். சின்ன படங்கள், இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. வியாபாரமாகிறதே பெரிய விஷயமா இருக்குது. இந்த நேரத்தில் அந்த படத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி, அந்த வியாபாரத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி, அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு பாடகி அப்படிங்கும்போது சுச்சுவேஷன் கேட்பாங்க. இந்த சுச்சுவேஷன் பாட மாட்டேன்னா ஓகே, வரிகள் நல்லா இல்லை, வார்த்தை நல்லா இல்லை அப்படின்னா படிக்கும்போது தெரிஞ்சுவோம்ல, அவாய்ட் பண்ணிடலாம். இல்லை தெரியாமல் பாடிட்டேன், பொருள் தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு படத்துக்கு கேப்டன், இயக்குனர், அவன் தான் முழுமையானவன். படத்தை உருவாக்குறவங்க இயக்குனர் தான். இந்த இயக்குனர்னு தெரியாமல் பாடிட்டேன் அப்படின்னா அந்த இயக்குனருக்கு எவ்வளோ அவமானப்படுத்துகிற மாதிரி, எவ்வளோ மன உளைச்சி உண்டாயிரும். இந்த இயக்குனர் தெரிஞ்சா பாடியிருக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு இயக்குனர் குறிப்பிட்டு நீங்கள் எப்படி தாக்க போச்சு? இது வந்து மோகன்ஜிக்கு மட்டும் இல்லை, தமிழ் திரையில் உள்ள ஒவ்வொரு இயக்குனருக்குமே அவமானம் தான். நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் அவமானப்படுத்த மாட்டோம். நீங்கள் இந்த படத்தில் பாடினக்கா மன்னிப்பு கேட்கக்கூடாது. இந்த இயக்குனர் தெரிஞ்சிருந்தா பாடிக்கணும்னு சொன்னீங்களா, அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். ஈஸியெல்லாம் ஒருத்தர் நீ அவமானப்படுத்தி போயிட முடியாது. ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஒருத்தன் கதையை சொல்லி பிடிச்சி அதை முடிச்சு உயிர் போகுதுங்க. இங்கே ஒரு இயக்குனருக்கும் ஈஸியாக வந்து எப்படி ஒரு இயக்குனர் அவமானப்படுத்துவீங்க? நீங்கள் ஒரு பாட்டு ஜானகி மேடம், சுசிலா மேடத்திற்குலாம் இங்கே யாரும் ஒரு பிரிக்கின் பாடகை உருவாக முடியாதுங்க. தமிழ் ஜானகி மேடம் எவ்வளோ ஒரு பாடகை அவங்க. நேற்று ராத்திரி அம்மா பாடினாங்க. அது எத்தனை நல்ல அற்புதம் படம்லாம் பாடியிருக்காங்க. அந்த படம் அவங்களுக்கு என்ன சீப்பாகி விட்டார்கள் என்ன? குறிப்பிட்ட ஒரு இயக்குனரையோ தயாரிப்பாளரையோ சொல்லி அவமானப்படுத்துறதுக்கு யாருங்க உரிமை இல்லை. இந்த படத்தை பாட்டு நல்லா பாடியிருக்காங்க, ரசிக்கிறோம். நீங்கள் ஒரு பாடகி, பாடுங்க, தொடர்ந்து பாடுங்க. ஏற்கனவே உங்களுக்கு தடைன்னே சொன்னீங்க. இப்போ அது இது இல்லை, உங்கள் திறமை நெரிச்சு பாட்டு போங்க. உங்களுக்கு சுச்சுவேஷன் கேளுங்க. பாட்டில் ஒரு பாட்டை பழமுறை படித்து பாருங்க. பிடிச்சிருந்தா பாடுங்க, இல்லைன்னா போங்க. பாடி முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் அவங்க வியாபார டயத்தில் போய் ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த படத்தில் அவங்க பாட்டுக்கு சந்தோஷம் தான். இந்த படம் பாட்டு நல்ல ஹிட் ஆகும். ரெட் லேபிள் லெனின் சார் ரொம்ப ஒரு நம்பிக்கையோட, ஒரு கதையை நம்பி, ஒரு நல்ல இயக்குனரை நம்பி ஒரு நல்ல படம் எடுத்திருக்கிறாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும்.